முடி வெட்ட போறியா? எங்க வெட்ட போற? ஆமா. சரி, என்ன சாப்பிட்டப்பா? சரிப்பா, அது பழைய குழம்பு. சரி, ஏன்ட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்கப்பா. நான் என்னப்பா வேலைக்கு போறேன்? இல்லடா, நான் அதுக்கு வெட்ட வேணான்னு சொல்லல. உங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு காசு கொண்டு வந்தானா? தீபக் எங்க காசு கொண்டு வந்தானா? சரிப்பா, அந்த அந்த 100 ரூபாய் வச்சிருந்தா வந்து சோறு காய்ச்சலாம். இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. பஸ்ஸு கூட காசு இல்லை. உனக்கு முடிஞ்சா இங்கே வந்து சாப்பிட்டு போ. இங்கே வந்து சாப்பிட்டு போனால் கூட உங்கள் அம்மா கெடுக்குறேன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனால தான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். கடவுளே காப்பாற்றட்டும். சரிப்பா சரிப்பா, பார்த்து இரு. கதவெல்லாம் பூட்டிக்கோ. அங்கிட்டு இங்கிட்டு யாரும் உள்ளே வர வந்துடாம. சசி எங்க? சரி சரி சரி, சாப்பிட்டானா? இன்னைக்கு ரத்தம் வந்துச்சா? சரிப்பா, வச்சிரவா? என்னப்பா காலைக்கு பேசுறேப்பா. சரி. அப்பாடா, யார் அக்கா? சிங்கிள் அக்கா. அவன் தாப்பா சபரிராஜன். தெளிவாக பேசுகிறானா? பட்டினியாக கிடக்குறாங்க. தீபக்கு வேலைக்கு போயிட்டு வந்தானா, வந்துட்டு காசு கொண்டு வந்தானா என்னன்னு தெரியல. அவன்கிட்ட பேசுவோமா? பேசுவோம். அவன்கிட்ட பேசுவோம். அவன் வந்து என்னம்மா செய்வான்? காசு கொடுக்கலேன்டுவான். என்ன சொல்லுவான்? நான் அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன். அந்த சம்பளம் கொடுக்குற பையன்கிட்ட பேச மாட்டேன்னா, இந்த பையன் வந்து கொடுக்கல அப்படின்வான். ஒரே பேச்சா. நான் கண்டுக்கிற மாட்டேன். நான் எப்படி என்கிட்ட எங்கே இருக்கு? நான் எந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன்ம்மா. நீங்கள் யாருமே சிங்கிள் இல்லை. உங்களுக்கு தான். சரிப்பா. என்னமோ நீங்கள் ஏதோ போன இருக்க மாட்டேன். சம்பளம் வாங்கினியாடா? சம்பளம் வாங்கினியாடா? எங்கடா போன? டெய்லி எங்கே போகிற? சம்பளம் வாங்கினியாடா? அது சம்பளம் கிடையாது தம்பி. டெய்லி வாங்குறதுக்கு பேரும் சம்பளம் தான். வாங்கினியாப்பா? எத்தனை நாளா? நான் கணக்கு கேட்கலப்பா. காசு வீட்டில் சபரிட்ட ஆறு சசி மாமா என்ன வாங்கின? நான் என்ன சொல்றேன், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல. காசை சபரிட்ட கொடுத்தா உனக்கு சோறு காய்ச்சி வச்சுட்டு வருவேன். இல்லாட்டினா நீங்க செலவு பண்ணிக்கங்கப்பா. நான் அவன் திண்டான் இவன் திண்டான்ட்டு நான் கேட்கல. சரியா? நீங்க பார்த்து பார்த்து நடந்துக்கங்க. சரியா? சரிப்பா. 21 வயசு பையன் பேசுகிற பேச்ச பாருங்க. ரவுடி பேபி வீட்டுக்கு சென்றீர்கள். சிக்கா மாமா பையனை பார்த்தீர்கள். உங்களுக்கு திருச்சி சாதனை தெரியாதா? அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனது இல்லையா? எல்லா வீட்டுக்குமே போயிருக்கேன். எல்லா வீட்டுக்குமே போய்கிட்டே இருக்கேன். திருச்சி சாதனை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ரவுடி பேபி சூர்யா என் மருமக. உங்களுக்கு தெரியுமா? சாதனை எல்லா வீட்டுக்கும் போய்கிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் உள்ள வீட்டுக்கு பூரா போய்கிட்டே இருக்கேன். சரியா? சரி, வச்சுறவாப்பா.